இப்போ இந்த வாரம் அவன் போயிட்டானா என்ன பண்ணுவாங்க? மொக்கையாயிரும். மூஞ்சி தூக்கி எங்க வச்சுப்பாங்க. ஹாய் அரஞ்சபிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இன்னைக்கு நம்ம டே 82 ஓட சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மணி சோலோவா உட்காந்துக்கிட்டு சோக பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அதை பார்த்த விஷ்ணு வந்து, டேய் எதுக்கா இப்படி உட்காந்துட்டு இருக்கா, நீ என்னன்னா ஒரு பக்கம் நடந்து போற, உன்னை பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் நடந்து போறா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்குள்ள தெரியும்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டேன் வெளியே போய் பாத்துங்கடா, அந்த ஆன்டி சொல்லிடுச்சு அப்படின்றதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கேட்டு நம்ம மணியும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நமக்கு தெரியாதானே எப்படி இந்த மாதிரி திட்டல்கள்லாம் 2 to 3 டேஸ்ல மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பழைய மாதிரியே சங்கீத ஸ்வரங்கள் தான். அப்புறம் எதுக்கு இந்த சோகம் மூஞ்சி என்ன தொங்கிருச்சு? எப்பா பொண்ணுகளோட மனசு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா, எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம மாயா என்னமோ இடமே இல்லாத மாதிரி அந்த பெட் மேல உட்காந்துக்கிட்டே, ஏங்க இந்த பீஸ் வந்துச்சுங்களே, வந்து அண்ணே உன்னை ரொம்ப மிஸ் பண்றேனே, நீ இல்லாம எங்களால இருக்கவே முடியலண்ணே, ஒழுங்கா விளையாடுன இப்படின்றதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு போகாம வீட்டுக்குள்ள நமக்குள்ள எல்லாம் ஒரு ரிலேஷன் இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி விட்டு போறாங்க. இப்ப நம்ம விக்ரமோட தங்கச்சின்னா வந்து சொல்லிட்டு போச்சோ தெரியல, அப்ப இருந்து என்கிட்ட இவன் பேசவே மாட்டான், எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்குதுங்க. எங்க அம்மாவும் அக்காவும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஆனா நான் அழ வச்சிட்டேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க மாயா. ஆனா நம்ம பூர்ணிமா அதெல்லாம் படுத்துட்டு கேட்டுட்டு, ஐயோ இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. ஏமா உண்மையிலேயே மாயாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் பக்கத்துல இல்லையே அப்படின்ற வருத்தமா, இல்ல அவங்க அம்மா அழுததை பார்க்கவே முடியலையே அப்படின்றது வருத்தமா, அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்குது. சரி விடுங்க, அவங்க எல்லாம் அப்படிதான் 2 நாள் அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஐயோ நான் இல்லையே பக்கத்துல அப்படிங்கிறாங்க. சரிடா பழனி, என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா என்னடா நடந்துச்சு? சரி மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விக்ரமோட தங்கச்சி வந்து இந்த மாதிரியான மேட்டர்லாம் சொன்னதுனால இந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சீன் முடிஞ்சு தெரியுமா, அதுக்கப்புறம் லைவ்ல போய் பாத்தீங்கன்னு வச்சீங்க, எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்காங்க. மாயா அவர்களே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பூர்ணிமா அந்த பிசி வீட்ல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, விக்ரம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு 10-15 நாளா தான் உங்களோட சுத்திட்டு இருக்கா, அப்படி அந்த பிசி வீட்ல சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க, இல்லாதது பொல்லாதைய சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க பண்ணது தானே சொன்னாங்க, அதுக்கே இவ்வளவு ஃபீலிங். அழுகுது பாத்து அழுகுது பாடா. சோ ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளம்ப சொல்லுங்க, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, இந்த வாரம் வெளியே போயிட்டா மூஞ்சி தூக்கி எங்க வச்சுப்பாங்க, மொக்கையா போயிடும் அவங்களுக்குலாம் அப்படின்னு விக்ரமோட தங்கச்சிய இவங்க டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யார் தட்டி கேட்கறாங்களோ இல்லையோ நான் கேட்பேன், ஏன்னா விக்ரம்காக மட்டும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஆனா பூர்ணிமா விக்ரம் மேல என்ன பாசம் தெரியல, பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க வீட்ல இருந்து பண்ணதுக்கு இவர் நாங்க பண்ணுவாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா என்ன சொல்றாங்க, ஓ சொல்லுங்க, இவ்வளவு கேவலமா பண்ணி கப்பு வாங்கி என்ன பண்ண போறாங்க, அப்படியே அவங்க தங்கச்சி வந்து நீங்க எங்க அண்ணாவை இப்படி பண்ணிட்டீங்க, எங்க அண்ணாவை அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்குது. சரி அந்த பொண்ணு தான் சொல்லுது அப்படிலாம் இவங்க கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை வாயை தொடர்ந்து சொல்றானா, இப்படிப்பட்டவன்லாம் எதுக்கு இருக்கணும் கேம்ல, போச்சொல்லுங்க அப்படின்னு உச்சக்கட்ட கார்டுல இருக்கிறாங்க நம்ம மாயா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நெக்ஸ்ட் முட்டை சோஃபாக்குள்ள உட்காந்துக்கிட்டு, என்ன அந்த ஆன்ட்டி ஓரா பேசிட்டு இருக்குதே, உங்க அம்மாவா இருந்தா கூட இவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க அப்படிலாம் மணி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அப்படிலாம் கிடையாது, எங்க அம்மாவா இருந்தா இன்னும் கேள்வி கேட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க ரவீனா. அப்புறம் லேட்டா தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நேத்தி வந்த ஆன்ட்டி அவங்க ஆன்ட்டியே கிடையாதாமே, ஏதோ ஃப்ரெண்டோட அம்மாவாமே, அதுக்கே இவ்வளவு பேச்சா, அரைஞ்சிருவேன் தூக்கி அடிச்சிருவேன் இன்னும் என்னென்ன. அதான் சொல்றேனே, இந்த ஆன்ட்டி சிவானியோட மம்மியான அகிலா ஆன்ட்டியோட வீடியோவை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, அதனாலதான் அந்த ஆன்ட்டி மாதிரியே பேசுறாங்க இந்த ஆன்ட்டி. ஆன்ட்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆன்ட்டி, ஐயோ. சோ மணி என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, குண்டு பையான்னு சொல்லக்கூடாதா, இரு குண்டு பையா அப்படின்னு 10 தடவை சொல்லி காட்டி வெளியில இருக்கிற ஆன்ட்டியை காண்டேத்தி விட்டுட்டு இருக்காரு. நம்ம பண்ண சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி சொல்லிட்டு இருக்குது அந்த ஆன்ட்டி. பட் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம விக்ரம் என்ன பண்றாருன்னு ஒரு செகண்ட் பாருங்களேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நெக்ஸ்ட் விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு, அவர் ஏதோ பார்ல பவுன்சரா இருந்திருப்பாரு போல இருக்கு, கருப்பு சொக்காலாம் போட்டு பயங்கரமா கட்டிங்லாம் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா எதுக்கு வந்தாருன்னா கட்சி வரைக்கும் தெரியல. பட் இவர் வந்தப்போ மாயாவை தூக்கி நம்ம அர்ச்சனா இடுப்புல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இல்ல இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா. அப்புறம் நிக்சனோட ஃப்ரெண்ட் வந்தாரு, அவர் வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த பிக் பாஸ் பைபிளிங் எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு புரியல. என்ன சொல்ல வராங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒண்ணு கூட்டி எபிசோட சுவாரஸ்யமாக்க ட்ரை பண்றாங்களா, இல்ல கண்டென்ட்டே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் இந்த மாதிரியான பீஸுங்கெல்லாம் உள்ள விட்டு எப்படியாவது 100 நாள் வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் பாசிங் பண்றாங்களா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. அதுக்கப்புறம் இந்த விஷ்ணுவும் பூர்ணிமாவும் வச்சு ஃப்ரீஸ் லூப் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் இதெல்லாம் அப்பப்போ பண்ணுவாரு. ஆனா இந்த சீசன்ல ஃப்ரீஸ் டாஸ்கே முடிய போது அப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எதுக்காக பண்ணாருன்னு நினைக்கிறீங்க, பூர்ணிமாவையும் விஷ்ணுவையும் ஒன்னு சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணி, ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன காதல் இருந்துச்சு தெரியுமா, அது திரும்பி மலர வைக்கிறதுக்காக இந்த ஃப்ரீஸை யூஸ் பண்ணாரு. அதுக்கேத்த மாதிரியே இந்த 2 பீஸுங்களும் ஓடி புடிச்சு விளையாடுதுங்க. டச்சிங் டிக்கிலோனா இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க.
அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம விச்சுமாவோட ஃபேமிலி வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம அங்கிள் தான் வந்தாரு. ஆனாலும் நம்ம மம்மி ரொம்ப நேரம் ஃப்ரீஸ்லயே தான் இருந்தாங்க. சோ அங்க இருந்து வந்த அங்கிள் ஸ்ட்ரைட்டா வந்து விச்சுமாவை கட்டி பிடிச்ச உடனே உதட்ட பிதிக்கிட்டு குழந்தை மாதிரி அழுதிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்களே, ஏதாவது பண்ணுவாங்க, நம்ம தான் டீசெண்டா வெளியே போகணும்னு இந்த பீஸுங்களுக்கு ஏதாவது தோணுதா பாத்தீங்களா? சுத்தி உட்காந்துக்கிட்டே சர்க்கஸ்ல பாக்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்குதுங்க. டெட்டி ஃபெல்லோஸ். அப்புறம் விச்சுமா கேட்டாங்க, ஏங்க லட்டு கூட்டு வரலையா அப்படின்னு. இல்ல அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குதே அப்படின்னு சொன்னாலும், என்ன நீங்க மட்டம் போட்டு கூட்டு வர வேண்டியது தானே, ஐ மிஸ் தம் சோ மச் தெரியுமா அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிள் என்ன சொன்னார்னா, ஐய் நான் வந்திருக்கிறேன், என்ன பார்த்து பெருமைப்படாம லட்டு வரல குட்டு வரலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியால வர வச்சுட்டு விச்சுமாவை மட்டும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அப்பவே இந்த அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படியும் பசங்க இங்க தான் இருக்கிறானுங்க, நம்மள வச்சு பிக் பாஸ் ஏதோ பிளான் பண்ற அப்படியே, சரி நம்மளும் தெரியாத மாதிரியே நடிப்போம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரியே நம்ம 3 பசங்களும் சோஃபால வந்து தெரியாத மாதிரி நடுவுல பூந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த விச்சுமா பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி கட்டி புடிச்சு கண்ணீர் விட்டு அழுது பிக் பாஸ் நினைச்ச மாதிரியே ப்ரோமோக்கு ஒரு சீனை எடுத்து கொடுத்துட்டாங்க. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம். சோ பசங்க 3 பேரையும் சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு, டேய் என்னடா அதுக்குள்ள உனக்கு மீச வளர்ந்துச்சே, சோ கியூட் அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பசங்களும் என்னமா மெலிஞ்சு போயிட்டியே அப்படின்னா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா, டேய் நான் தாண்டா மெலிஞ்சு போயிட்டேன், நீங்க எல்லாம் ஒரு சுத்தி ஏறி போயிருக்கீங்க, நான் ஹெவி தீனியா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய புள்ள என்ன கேட்டுச்சு அப்படின்னா, அது என்ன உனக்கு திங்கமானாலே யார்ட்டியா போய் சண்டை போடணுமா, நானும் வாரம் வாரம் பார்த்துட்டே இருக்கிறேன், யார் கூடயா சண்டை போட்டே இருக்கிற, நீ கையோட நாமினேட் ஆயிடுற நாமா நீ அப்படிலாம் கலாச்சிட்டு இருந்தா. அப்படியே அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் பாஸ் வந்து விச்சுமா வாயாலே ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையை சொல்ல வச்சாரு அங்கிள் காண்டேத்தறதுக்காக. ஆனா அவர் பெருசா கண்டுக்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனா போயோ காமெடி பீஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு விட்டாரு. இத பாரு தம்பி, சார் நீ காமெடி நல்லா பண்ற, தேங்க்யூ சார், ஆனா அது மட்டும் போதாது. அதுக்கப்புறம் டைம் ஆகி போச்சு, எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதோட முக்கியமான சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி ஸ்கொயர் அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுல 2 டீமா பிரிச்சு யாரோட ஊடு பெஸ்ட் ஊடு அப்படின்றதெல்லாம் கேட்டு ப்ரமோஷன்லாம் முடிச்சுட்டு சோத்தையும் போட்டு வயிறார சாப்பிட வச்சாங்க. கடவுளே, எத்தனை ஆண்டுகள். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் as usual நம்ம ரவினாவும் மணியும் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஆன்டி கதையை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணுப்பா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால ஃபேம் கிடைச்சதோ இல்லையோ, ஆனா அந்த ஆன்டிக்கு பயங்கர ஃபேம் கிடைச்சிச்சு. யாருக்கு தெரியும், வெளியே போன உடனே டைரக்டர்ஸ் வந்து, ஆன்டி ஆன்டி எங்க படத்துல அமெரிக்கன் ஆன்டி மாதிரி ஒரு ஆன்டி வேணும், அதுக்கேத்த மாதிரியே நீங்க இருக்கிறீங்க, உங்க கால் ஷீட் கிடைக்குமா அப்படின்னு கியூ கட்டி நின்னா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அவ்வளவு ஏன், அவங்களோட ஆக்டிங்க பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அமெரிக்கன் ஆன்டி அப்படின்னு ஒரு படமே எடுத்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் ஆன்டி. சரி நாளைக்கு யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். நீங்க இன்னும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துல இருந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கான டாஸ்க்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அது கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும் நம்புறோம். பாப்போம் எந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்கன்னு. சரி மீண்டும் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.